அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் இஸ்திக்ஃபார் தொழுகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொழுகையை பற்றி இப்போ நம்ம எல்லா மக்களுக்கும் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமாக இருக்குது. ஏன்னா இந்த தொழுகை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருந்தோம். அதை செய்தவர்களுக்கு அல்லாஹ் தாலா தாராளமான பலன்களை கொடுத்துருந்தான். இப்போ நேற்றைக்கு ஒரு நபர் சொல்லியிருந்தாங்க, அவங்க குடும்பம் ரொம்ப கடைசி கட்டத்தில் இருந்ததாம். அதாவது அவங்க ஒரு தொழிலுக்காக ஒரு பெரிய அளவில் கடன் வாங்கி போட்டிருக்காங்க. அந்த தொழிலில் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. அவங்களுக்கு படிப்படியாக அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு, பிள்ளைகள் குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு கூட பணம் இல்லை. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். கடனும் எங்கேயும் வாங்க முடியாது. ஏன்னா எல்லா பக்கத்துலேயுமே கடன் வாங்கியாச்சு. ரொம்ப கடைசி கட்டத்தில் இருக்கும்போது இந்த ஒரு தொழுகையை நான் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை கேட்கும்போதே. இந்த தொழுகையை அவங்க மனைவியோட சேர்த்து அவங்க தினமும் தொழுதுட்டு வந்திருக்காங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா படிப்படியாக அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கான். இதனால் அவங்களுடைய கடனையும் அல்லாஹ் லேசாக்கியிருக்கான். அவங்களுடைய தொழில் இன்றைக்கு மிக ஒரு பெரிய ஒரு தொழிலாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் நானும் என்னுடைய மனைவியும் இந்த தொழுகையை நாங்கள் விடுறதே கிடையாது. இந்த தொழுகைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த தொழுகை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதனால தான் இந்த பதிவை நாம் திரும்பவும் ஏன் போடக்கூடாது, நிறைய மக்கள் இப்போவும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க, அவங்களும் பார்த்து இந்த அமலை செய்யட்டுமே அப்படிங்கிறனால தான் நம்ம திரும்பவும் போடுறோம். நம்ம ஏற்கனவே இஸ்திக்ஃபார் தொழுகை அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருந்தோம். அதற்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சில கமெண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். இந்த நாள் இந்த வீடியோவை நான் பார்த்தேன். எனக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. நான் அழாத நாள் இல்லை. இந்த வீடியோவை பார்த்து துவா செய்தேன். அரை மணி நேரத்தில் என்னுடைய இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி சரியாகிடுச்சு அப்படின்னு எனக்கே தெரியாது. அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் மேஜிக்கே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கான். இது போல் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதனால் இந்த இஸ்திக்ஃபார் தொழுகையை நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் தொழற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் படிப்படியாக அது குறையிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும். நான் ஏற்கனவே இந்த இஸ்திக்ஃபார் தொழுகை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் நான் இதற்கு கீழே நான் லிங்க்கில் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே போய் பார்த்து நீங்கள் அதன்படி அமல் செய்யுங்க. இன்றைக்கு இந்த இஸ்திக்ஃபார் தொழுகையை பற்றி சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்திக்ஃபார் செய்கிறது அப்படிங்கிறதே மிக உன்னதமான ஒரு அமல் இல்லையா? அல்லாஹ் தாலா நம்மக்கிட்ட விரும்புறதுல மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா அது இஸ்திக்ஃபார் தான். ஏன்னா அல்லாஹ் தாலாவே தன்னுடைய திருக்குறான்ல சொல்கிறான், அடியார்களே இஸ்திக்ஃபார் செய்து உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் தாலா நம்ம பரிசுத்தமாக பாவம் இல்லாமல் இருக்கிறது தான் விரும்புகிறான். அதனால் கட்டாயம் நம்ம எல்லோருமே பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்பு கேட்குறதுல 2 வகை இருக்குது. ஒன்று நம்ம தஸ்பீஹ் செய்யலாம், அடுத்தது இந்த தொழுகையை நம்ம தொழுகலாம். தஸ்பீஹ் செய்கிறத விடவும் இந்த தொழுகை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கும். இது ஓதி இதை தொழுது பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க, நீங்கள் இன்றைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறனால இன்றைக்கு மகரீபுக்கு பிறகே நீங்கள் இந்த தொழுகையை நீங்கள் தொழுது பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்மள பலரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பாவமே செய்யலை, நம்மக்கிட்ட எந்த பாவமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ பாவங்கள் இருக்கலாம். ஆனால் அதை அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக தான் இருக்கிறான். அதனால் பாவ மன்னிப்பை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சு நம்மளை பரிசுத்தமாக அன்று பிறந்த பாலகனை போல் நம்மளை அல்லாஹ் தஆலா மாற்றிடுவான். அது மட்டுமல்ல, நிறைய நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுப்பதற்கு காரணம் இஸ்திக்ஃபார் செய்யறது இல்லை. செய்யட்டும் அப்படிங்கிறனால தான் அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்குறான், தேவைகளை அதிகப்படுத்துகிறான். எனவே யாருக்கு நெருக்கடி இருக்கோ, யாருக்கு தேவைகள் அதிகமாக இருக்குதோ, கட்டாயம் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை மேஜிக் மாதிரி மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இப்போ இஸ்திக்ஃபார் நம்ம தொழுதாலும் சரி, இஸ்திக்ஃபார் ஓதினாலும் சரி, நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, முதல்ல பாவம் மன்னிக்கப்படுது, 2வது வாழ்க்கை நமக்கு நெருக்கடிகள் தீருது, 3வது வாழ்க்கை வளமாக மாறத் தொடங்குது, வெற்றிக்கு மேலே வெற்றி வரும், நினைச்சதெல்லாம் நடக்கும், அடுத்தது 4வது நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்ம அடைந்து கொள்ள முடியும். எனவே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கணும், இம்மை மறுமை வாழ்க்கை அப்படின்னு நினச்சா கட்டாயம் இஸ்திக்ஃபாரை மட்டும் கைவிட்டுறாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தினம்தோறும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை இஸ்திக்ஃபார் செய்யறதை நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க. இதை பற்றிய ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து கேட்டிருக்காங்க, அலியே,
அல்லாஹ்விடம் இருந்து சிறந்தது எது அப்படின்னு கேட்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த வசனத்தை ஓதி காமிச்சிருக்காங்க. அது என்ன வசனம் அப்படின்னா, நபியே நீங்கள் அவர்களுக்கு அருகில் இருக்கும் வரையும், இன்னும் பாவ மன்னிப்பு கேட்கும் வரையும் நான் அவர்களை சோதிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது நபி உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். நபி அவங்க இருக்கக்கூடிய காலத்துல சோதனை இருக்காதாம். இப்போ நமக்கு நபி அவங்க இல்ல. அப்போ நமக்கு இன்னொரு ஆப்ஷன் அல்லாஹ் குடுக்குறான். என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நமக்கு சோதனையே இருக்காதாம். இந்த வசனத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல அல்லாஹ் திட்டவட்டமா சொல்றான், சத்தியமிட்டு சொல்றான். சோதனை நீங்க இஸ்திக்ஃபார் இருக்கு அப்படின்னு. எனவே உங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கட்டாயம் இஸ்திக்ஃபாரை நீங்க அதிக அளவு செய்யுங்க. மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறை நம்ம இஸ்திக்ஃபார் ஓதுறதுக்கும் ஒரு வானவர் படைக்கப்படுறாங்க. நம்ம ஓதுற இஸ்திக்ஃபார் கொண்டே அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை, ஒளி நிறைந்த ஒரு வானவரை படைக்கப்படுறான். அந்த வானவர் நமக்காக மறுமை வரைக்கும் துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறவும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் அல்லாஹ் கிட்ட மன்றாடுவாங்களாம். ஒவ்வொரு முறை நம்ம இஸ்திக்ஃபார் சொல்லும் போதும் ஒரு வானவர் படைக்கப்படுறாங்க. அவங்களுடைய ஒளியை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பானாம். அது மட்டுமல்ல, நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களை எழுதுறதுக்கு 2 வானவர்களை அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். ஒருத்தங்க நல்ல செயலை எழுதுவாங்க, ஒருத்தங்க கெட்ட செயலை எழுதுவாங்க. அப்போ நம்ம பாவ மன்னிப்பை இரவுல நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த எழுதப்பட்ட பட்டோலை பிரகாசமா இருக்குமா. நம்ம இரவு வரைக்கும் அல்லாஹ் பார்ப்பானாம். யாரெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்யறாங்கன்னு. இரவு வரைக்கும் நம்ம இஸ்திக்ஃபார் செய்யல அப்படின்னா, அந்த பட்டோலை எழுதப்பட்ட பட்டோலை கருத்து இருக்குமா. அந்த அளவு இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் தஆலா கவனிக்கிறான். எனவே இஸ்திக்ஃபாரை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறும். இப்போ இஸ்திக்ஃபார் தொழுகை எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இந்த தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்தது. உங்களுக்கு ஏதேனும் துன்பமோ, வறுமையோ, தேவையோ ஏற்பட்டால் இந்த தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக் கொடுத்ததாக நமக்கு சொல்லப்படுது. இப்போ 2 ரக்காத் இஸ்திக்ஃபார் நஃபில் தொழுகை அப்படின்னு தக்பீர் செய்து, சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு நீங்க சூரா கத்ர் இருக்கு இல்லையா? இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அந்த சூறாவை நீங்க ஒரு முறை ஓதுங்க. 2 ரக்காத்துலயும் இந்த சூறாக்களை தான் நம்ம ஓதணும். இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நீங்க எப்படி தஸ்பீஹ் நஃபில் தொழுவீங்களோ அந்த மாதிரி முறையில நீங்க இதை தொழுகணும். நம்ம தஸ்பீஹ் நஃபில் எப்படி செய்வோம்? அதாவது தக்பீர் கட்டிட்டு நம்ம சனா ஓதன பிறகு நம்ம 15 முறை ஓதுவோம். அதுக்கப்புறம் பிஸ்மி ஓதி, அல்ஹம்து சூரா, இன்னும் துணை சூரா ஓதிய பிறகு 10 முறை ஓதுவோம். அதற்கு பிறகு ருக்கூல 10 முறை, ருக்கூல இருந்து எழுந்து சிறு நிலையில 10 முறை, சஜிதாவுல 10 முறை, சிறு இருப்புல 10 முறை, திரும்பவும் 2வது சஜிதாவுல 10 முறை. மறுபடியும் நீங்க எழுந்து 2வது ரக்காத்துக்கு தயாராகிரணும். திரும்பவும் இதே போல நீங்க முதல் ரக்காத்தை எப்படி நீங்க தொழுது முடிச்சீங்களோ அதே மாதிரி 2வது ரக்காத்தையும் நீங்க தொழுது முடிச்சிருங்க. இந்த தொழுகையை முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க இஸ்திக்ஃபாரை நீங்க முடிஞ்ச அளவு அதிகமா ஓதுங்க. எண்ணிக்கை இல்லாம ஓதுங்க. நீங்க எண்ணிக்கை வச்சு லட்சக்கணக்கில் ஓதுறதுக்கும் ஒரே ஒரு முறை உள தூய்மையோட உங்கள் ரப்பு கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அதனால எவ்வளோ ஓதுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எப்படி ஓதுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால உள தூய்மையோட நீங்க ஓதி இந்த தொழுகையை நல்ல முறையில் முடிச்சுட்டு தஸ்பீஹ செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துஆவை கேளுங்க. நீங்க இதை முடிச்சுட்டு நீங்க விட்டுட்டாலும் மறந்துட்டாலும் அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை கண்டறிந்து உங்களுக்கு கபூலாக்கி தருவான். அது வாழ்க்கையினுடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, திருமண பிரச்சனையா இருந்தாலும் சரி, கடனா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும், நீங்க எவ்வளவு துயரத்துல இருந்தாலும் அல்லாஹ் உங்களை மேலுக்கு கொண்டு வந்துருவான். உங்களுக்கு வெற்றி மேல வெற்றியை தருவான். இன்னும் வாழ்க்கையில கடைசி கட்டத்துல இருந்தாலும் நம்மளை முன்னோக்கி அல்லாஹ் தஆலா கொண்டு போவான். அது மட்டுமல்ல, இந்த தொழுகையினுடைய மகத்துவங்கள் நமக்கு முழுவதுமாக மறுமையில் அதிகம் அதிகம் கிடைக்கும். இஸ்திக்ஃபாரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தோட முடியக்கூடிய அமல் கிடையாது. அது கட்டாயம் அதனுடைய தாக்கம் மறுமையில் நமக்கு தொடர்ந்து வரும். அதனால் இந்த இஸ்திக்ஃபார் தொழுகை இன்றைக்கு மக்ரீபுக்கு பிறகு நீங்கள் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. எல்லா மக்களையும் உங்களுடைய துஆவில் சேர்த்துக்கோங்க. அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.